இருக்கும் இடத்தில் கருணையும் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவவும் முடியும். ஆன்மீகத்தின் தொடக்கமும் கருணைதான், நிறைவும் கருணைதான். அதாவது நம்மீது ஏற்படும் கருணை அகந்தையை நீக்குவதே. அப்பொழுது நமக்கும் பிறருக்கும் இடையேயுள்ள வேறுபாடு மறைந்து பிறர் மீதும் கருணை தோன்றும். ஏழை எளியவனாக இருந்தாலும் சரி, அழுக்கு சட்டை போட்டிருக்கின்றவனாக இருந்தாலும் சரி, உழைத்ததன் காரணமாக வேர்வையின் நாத்தம் இருந்தாலும் சரி, அவனை கட்டிப்பிடித்து ஆசீர்வாதம் செய்கின்ற அந்த உயர்ந்த பாங்கினை இந்த அம்மையாரிடம் நான் காண்கின்றேன். ஆயிரத்து 1950களின் முற்பகுதியில் தென்னிந்தியாவின் சிறிய மாநிலமான கேரளாவில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தாள் ஒரு சிறுமி. பசுக்களுக்கு உணவளிப்பதற்காக மீதமான காய்கறி துண்டுகளையும் கஞ்சி தண்ணீரையும் சேகரிப்பது இச்சிறுமியின் அன்றாட வீட்டு வேலைகளில் ஒன்று. இதற்காக பல வீடுகளுக்கும் சென்றபோது அவர்களின் வாழ்க்கை நிலைகளில் அவள் கண்ட பெரிய வேறுபாடுகள் அவள் மனதை நெகிழ வைத்தன. சிலர் வயிறு நிறைய உண்ணும்போது மற்றவர்கள் நோயாலும் வறுமையாலும் வாடுகிறார்கள். முதியவர்கள் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாமல் தவிக்கும் காட்சி அந்த பிஞ்சு மனதில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போது அவளது உள்ளிலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. துன்பம் அனுபவிப்பது அவர்களது விதி என்றால் அவர்களை கரையேற்றுவது உனது பொறுப்பு. அது அவளது வாழ்வை கருணையின் செயல் வடிவமாக மாற்றியது. தன்னை சுற்றிலும் கண்ட வேதனைகளால் மனமுருகிய அவள் பசி, நோய் மற்றும் பற்றாக்குறையால் வாடும் எண்ணற்ற உயிர்களின் துயரத்தை போக்கவும் ஆறுதல் அளிக்கவும் தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டாள். காலப்போக்கில் உலகம் இந்த தன்னிகரில்லா தாய் அன்பை போற்றத் தொடங்கியது. கருணையின் 1000 கரங்களால் அனைவரையும் அரவணைக்கும் அவரை அம்மா என்று பாசத்துடன் அழைத்தது. எந்தவித வேறுபாடுமின்றி வருபவர் அனைவரையும் அணைக்கும் அம்மாவின் தரிசனம் எண்ணற்ற மக்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் அளிக்கிறது. நம் இடது கை வலிக்கும் போது நாம் அறியாமலேயே நம் வலது கை அதை தடவிக் கொடுப்பது, அவை இரண்டுமே நம்முடையது என்பதால்தான் அல்லவா? அதுபோல் மற்றவர்களின் வலியை நமது வலியாக உணர வேண்டும். மற்றவர்களின் மகிழ்ச்சி நமது மகிழ்ச்சியாய் ஆக வேண்டும். இதுதான் தன் சொந்த வாழ்க்கை மூலம் அம்மா எழுதி காட்டும் அத்வைதத்தின் அன்பு விளக்கம். பிரச்சனைகளுடன் தன்னிடம் வரும் ஒவ்வொருவரையும் கவனமாக கேட்டு
நடைமுறைக்கேற்ற தீர்வுகளை வழங்கி அவர்களுக்கு ஆதரவாகவும் விளங்குகிறார் அம்மா. பல ஆண்டுகளாக கோடிக்கணக்கான மக்களுடனான இத்தகைய நேரடி தொடர்புகளின் அடிப்படையில் அம்மா தனது மனிதாபிமான திட்டங்களை தொடங்கினார். அம்மா அவங்களோட சேவை மூலமா எங்கெங்க கஷ்டம் இருக்கோ, அது குஜராத்தில் பூகம்பம் வந்தாலும், சுனாமியில் நம்ம நாகப்பட்டினம் பக்கத்தில் அஃபெக்ட் ஆனாலும், வாழ்க்கைக்கு வேற வழி இல்லாமல் மழை இல்லாமல் காஞ்ச பகுதிகளில் கூட மக்களுக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு வீடு கொடுக்கறதுக்கோ, ஏழை எளியோர்களுக்கு வைத்தியம், அதாவது மருத்துவ உதவி பண்ணுறதுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை பார்க்குறாங்க. இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது ஒரு தாய் மனசு. பேரிடர்கள் நிகழும்போது அம்மாவின் கருணை உயிர் பிழைத்தவர்களை நோக்கி பெருக்கெடுக்கிறது. அதில் ஒரு மிகப்பெரிய சேவை திட்டம் 2004 ஆயிரக்கணக்கான உயிர்களை பலிவாங்கிய இந்திய பெருங்கடல் சுனாமிக்கு பிறகு அம்மாவின் ஆழ்ந்த அக்கறையிலிருந்து பிறந்தது. அப்போது அம்மாவின் ஆசிரமத்தையும் சுனாமி அலைகள் தாக்கியிருந்தன. வெள்ளத்தால் எண்ணற்ற குடும்பங்கள் பிரிந்தன, வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன, கிராமங்கள் முழுவதும் வேதனையின் விரக்தியில் மூழ்கின. அம்மா உடனடியாக உதவிக்கரம் நீட்டினார். வெள்ளத்தில் சிக்கியிருந்த குடும்பங்களை மீட்டு அடிப்படை உதவிகளை வழங்கி துக்கத்தில் தவிப்பவர்களுக்கு ஆதரவாகவும் நின்றார். 6 மாதங்களுக்கும் மேலாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கானவர்க்கு அம்மா உணவு, உறைவிடம் மற்றும் மருத்துவ பராமரிப்பும் வழங்கினார். ஆனால் நிவாரணப் பணிகளுடன் நிற்கவில்லை அம்மாவின் கருணை. அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வை மலர வைக்கும் முயற்சியை எடுத்தது. தமிழ்நாடு, கேரளா மற்றும் இலங்கையில் ஆயிரக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டன. வாழ்வாதாரத்தை இழந்த மீனவர்களுக்கு படகுகள் இலவசமாக வழங்கப்பட்டன. இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி அளிக்கப்பட்டு புதிய தொடக்கத்திற்கு ஊக்குவிக்கப்பட்டது. இத்திட்டங்களில் 200 கோடி ரூபாய்க்கும் மேல் செலவிடப்பட்டது. ஆனால் அம்மாவை பொறுத்தவரை செலவழித்த தொகையல்ல முக்கியம். பேரழிவால் சிதைந்திருக்கும் ஒவ்வொரு வாழ்விலும் நம்பிக்கை, கண்ணியம் மற்றும் அன்பை மீட்டெடுப்பதுதான் முக்கியம். Every time I come Amudapuri, a unique thing I found, that is give. Go on giving. And the message what you get, the giving is indeed happiness. 2004 கும்பகோணத்தில் ஏற்பட்ட கொடிய பள்ளி தீ விபத்தில் 92 குழந்தைகள் உயிரிழந்தனர். அம்மாவின் ஆசிரமம் உடனடியாக உதவிக்கரம் நீட்டி கவுன்சலிங் மூலம் ஆறுதல் அளித்தது. அவர்களில் தங்குமிடம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு 51 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. 2015 இடைவிடாத பெருமழை சென்னையை மூழ்கடித்தது. வீடுகளும் வாழ்வாதாரங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. ஆயிரக்கணக்கானோர் வெள்ளத்தில் சிக்கி தவித்தனர். இக்கட்டான அந்நிலையில் அம்மா உடனடியாக உதவிகளை அனுப்பினார். அம்ருதா மருத்துவமனை மருத்துவர்களை விரைந்து அனுப்பியது. அம்மாவின் ஆசிரமம் உணவும் உடையும் நிவாரணமும் அளித்தது. மேலும் தமிழக அரசின் நிவாரண நிதிக்கு 5 கோடி ரூபாய் நன்கொடையும் வழங்கியது. அம்மாவிற்கு ஏன் இவ்வளவு மதிப்பு? அவர் செய்யும் தர்மம். தர்மம் என்றால் என்ன? இருக்க இடம், உடுக்க உடை, நடக்க பாதை, குடிக்க தண்ணீர், படிக்க பள்ளி, பார்க்க ஒளி, காக்க சுகாதாரம். இவைகளையெல்லாம் மனிதர்களுக்காக யார் ஒருவர்
தன் வசமிருந்து கொடுக்கிறார்களோ அவர்கள் தர்ம தேவதையின் அடையாளம் என்று மக்கள் சொல்வார்கள். 1996 அம்மா வீடற்றவர்களுக்கும் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வீடு கட்டத் தொடங்கியது. அப்போது முதல் இந்தியா மற்றும் இலங்கையின் பல்வேறு மாநிலங்களில் 80 இடங்களில் 48,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் அம்மாவின் இலவச வீட்டு வசதி திட்டம் ராமநாதபுரம், திருநெல்வேலி, விருதுநகர், கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருவள்ளூர், சென்னை, ஈரோடு, தஞ்சாவூர், கடலூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை சென்றடைந்து துன்பத்தில் தவிப்பவர்களின் வாழ்வில் புது வசந்தத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. அம்மா அவர்களுடைய அறக்கட்டளை சார்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகள் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளன. அந்த வீடுகளை முதலில் தொலைவிலிருந்து பார்த்தபோதே நான் மகிழ்ந்து பூரித்து போனேன். இவ்வளவு அழகான வீடுகள் அவன் கொண்டு கொடுத்தால் கூட நன்றாயிருக்கும் போது இருக்கிறது என்று எண்ணுகின்ற அளவுக்கு அவ்வளவு அழகான வீடுகள் அங்கே கட்டப்பட்டன. காரை அங்கேயே விட சொல்லி அந்த வீடுகளை பார்த்துவிட்டு அதில் ஒரு வீட்டை உள்ளேயே சென்று நாங்கள் பார்த்தோம். மிக அழகாக, அதே நேரத்தில் வசதியாக, வாழ்வதற்கு ஏற்றதாக அந்த வீடுகள் இருக்கிறது. கடலோரத்திலே என்ன உதிக்கும்? பொதுவாக முத்து உதிக்கும். அதனால்தான் முத்தாக அவர்கள் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை உங்களோடு சேர்ந்து நானும் வருக வருக என்று வாழ்த்தி பாராட்டி மகிழ்கிறேன். மேம்பட்ட சுகாதார வசதிகள் அனைவருக்கும் குறைந்த செலவில் கிடைக்க வேண்டும். மேலும் சுகாதாரத்துறையில் பணிபுரிபவர்கள் தொழில்நுட்பத்தைப் போலவே கருணைக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்ற அம்மாவின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் அம்ருதா மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. கொச்சியில் 1350 படுக்கைகள் கொண்டதும், டெல்லிக்கு அருகில் ஃபரீதாபாத்தில் 2600 படுக்கைகள் கொண்டதுமான 2 அம்ருதா மருத்துவமனைகள் நம் நாட்டின் மிகப்பெரிய மருத்துவமனைகளில் குறிப்பிடத்தக்கவையாகும். 2022ஆம் ஆண்டு வரை 816 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள மருத்துவ சேவை 59 லட்சம் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. The Amma's Mutt has conducted programs and workshops in supporting poor and destitute women. She has also been propagating importance of gender equality and empowerment of women. அம்மாவின் சேவை திட்டங்களில் மற்றொரு அடிக்கல் பெண்களுக்கு அதிகாரமளிப்பது. கடந்த 2 பதிற்றாண்டுகளாக அம்மா பெண்களுக்கு சுய உதவிக் குழுக்கள், அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் மூலம் அதிகாரம் அளித்து வருகிறார். அவற்றை தொடங்கியது மட்டுமல்லாமல் மூலதனம் வழங்குவது, சிறு வியாபாரங்களை செயல்படுத்துவது, தொழிற்பயிற்சி மற்றும் நுண் கடன்களை வழங்குவது ஆகியவற்றின் மூலமும் அம்மா உறுதுணையாக நிற்கிறார். இன்று இந்தியா முழுவதும் உள்ள 13,500க்கும் அதிகமான சுய உதவிக் குழுக்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமான உறுப்பினர்கள் உள்ளனர். இது எண்ணற்ற குடும்பங்களின் பாதுகாப்பிற்கு வழிவகுக்கிறது. ஆதரவற்ற பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கி ஆதரவு அளிப்பதன் மூலம் அம்மா அவர்களுக்கு கண்ணியமான மற்றும் வசதியான வாழ்வை உறுதி செய்கிறார். (2007) முதல் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த தகுதியான மாணவர்களுக்கு அம்மா உதவித்தொகைகள் வழங்கி வருகிறார். இதன் மூலம் திறமை ஒளிரும் இளம் மனங்கள்
தங்கள் கனவுகளை தொடர வாய்ப்பளிக்கப்படுகிறது. இன்று இந்தியா, ஹைத்தி, ஜப்பான், மலேசியா, பிலிப்பீன்ஸ், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் 55,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இவ்வுதவியை பெற்றுள்ளனர். கங்கையை சுத்தம் செய்து புத்துயிர் ஊட்டும் நமாமி கங்கை திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் நன்கொடையாக வழங்கியது போன்ற செயல்களிலிருந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் அம்மாவின் அர்ப்பணிப்பை தெளிவாக காணலாம். 2010 அம்மா அமல பாரதம் தூய இந்தியா பிரச்சாரத்தை தொடங்கினார். இது சாலைகள், பேருந்து நிலையங்கள், சந்தைகள் போன்ற பொது இடங்களை சுத்தம் செய்வது, காடுகளை மீட்டெடுப்பது, கழிவு மேலாண்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தியது. தூய்மை பிரச்சாரங்களில் சபரிமலையை சுத்தம் செய்தது முக்கியமான ஒன்றாகும். அங்கு 7 ஆண்டுகளில் 20,000க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் சபரிமலையிலும் பம்பா நதி தீர்த்தத்திலுமாக 2.1 லட்சம் மூட்டைகளில் குப்பைகளை சேகரித்தனர். அம்மாவுக்கு ஒரு கனவு இருக்கிறது. ஒரே ஒரு இரவாவது உலகில் உள்ள அனைவரும் பயமின்றி தூங்க வேண்டும். ஒரு நாளாவது அனைவரும் வயிறார உண்ண வேண்டும். யாரும் காயப்படாத, யாரும் துன்பப்படாத, வன்முறை இல்லாத ஒரு நாள் இருக்க வேண்டும். ஒரு நாளாவது அனைத்து வயதினரும் ஏழை எளியவர்க்கான தன்னலமற்ற சேவையில் ஈடுபட வேண்டும். இதுவே அம்மாவின் கனவு. இதுவே அம்மாவின் பிரார்த்தனை. ஒவ்வொரு வருடமும் அம்மா இந்தியா முழுவதும் பயணம் செய்கிறார். தமிழ்நாட்டில் அவரது கருணை மற்றும் சேவையின் கரங்கள் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை ஒவ்வொரு மாவட்டத்தையும் சென்றடைந்து எண்ணற்ற இதயங்களை ஸ்பரிசித்துள்ளன. ஒவ்வொரு முறை வரும்போதும் அம்மா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தரிசனம் அளிக்கிறார். தன்னிடம் வரும் அனைவரையும் சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டு ஆறுதல் கூறி ஆசுவாசப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் அவரது தரிசனம் சராசரியாக 14 முதல் 16 மணி நேரம் வரை நீடிக்கும். சில சமயங்களில் இது தொடர்ச்சியாக 27 மணி நேரம் வரை நீண்டதும் உண்டு. I am taken aback tremendously by her willpower and stamina. The whole day she is sitting, blessing thousands and thousands of people. It seems she never sleeps also. எங்களுக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது, அது வேற டென்ஷன். பின்ன இவங்க மற்றவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக இவங்க தூங்காம இருக்காங்க. கடந்த 5 பதிற்றாண்டுகளில் அம்மா 4 கோடிக்கும் அதிகமான மக்களை அணைத்து ஆறுதல் அளித்திருக்கிறார். 4 கோடி பேர்களுக்கு நேரடியாக தரிசனம் தருவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஏழை எளியவனாக இருந்தாலும் சரி, அழுக்கு சட்டை போட்டிருக்கின்றவனாக இருந்தாலும் சரி, உழைத்ததன் காரணமாக வேர்வையின் நாத்தம் இருந்தாலும் சரி, அவனை கட்டிப்பிடித்து ஆசீர்வாதம் செய்கின்ற அந்த உயர்ந்த பாங்கினை இந்த அம்மையாரிடம் நான் காண்கின்றேன். அன்பு வடிவாகவும் ஆன்ம வடிவாகவும் இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம்.
നമ്മുടെ മനസ്സാകുന്ന മെഴുകുതിരി നമ്മുടെ കയ്യിലുണ്ട്. വിശ്വാസമാണ് ദീപം കത്തിക്കുക. ഈ ചെറിയ മെഴുകുതിരിണ്ട് ഈ വലിയ ഇരുട്ടിനെ താണ്ടുവെന്ന് വിഷമിച്ചുകൊണ്ട് നിൽക്കാതെ ഓരോ ചൂട് വയ്ക്കുന്നതനുസരിച്ച് പ്രകാശം ചൊരിഞ്ഞുകൊണ്ടേയിരിക്കും. ആ പ്രകാശം നമ്മുടെ മുന്നോട്ടിനായിരിക്കും. மனிதனின் சுயநலத்தால் இயற்கைக்கும் பிற உயிரினங்களுக்கும் ஏற்படும் கஷ்டங்களை விவேகத்துடன் கூடிய செயல்களால் குறைக்க வேண்டும். அம்மா கூறுவது, நாம் தனிப்பட்ட தீவல்ல, சங்கிலியின் கண்ணிகளாவோம். ஒருவரால் எல்லோரையும் உயர்த்த முடியாமல் போகலாம், ஒன்றிணைந்தால் சிலரையாவது காப்பாற்றலாம். ஒரு பெரிய கல்லை ஒருவர் மட்டும் தள்ளினால் அது நகராது, சிலர் ஒன்று கூடி தள்ளினால் நகரும். அசுத்தமாக இருக்கும் ஒரு ஏரியை ஒருவரால் கொஞ்சம் மட்டுமே தூய்மையாக்க முடியும். பலர் ஒன்று கூடி செய்தால் அவர்களின் அந்த முயற்சியால் முழு ஏரியையும் தூய்மையாக்கலாம். ஒரு 0 வாட் பல்பின் ஒளியில் அமர்ந்து படிப்பது கடினம். பல 0 வாட் பல்புகள் இருந்தால் அதன் ஒளியில் படிக்கலாம். ஒன்றிணைந்து செய்யும் போது எளிதில் செய்துவிடலாம். ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். அப்பொழுது நன்மை ஏற்படும். 10,000 ரூபாய் வாட்சும் 1000 ரூபாய் வாட்சும் 1,00,000 ரூபாய் வாட்சே ஆனாலும் ஒரே போல நேரத்தை காட்டும். செலவை குறைத்து மற்றவர்களுக்கு உதவுவோம். அதுவே உண்மையான தர்மம். அதுவே உண்மையான ஆன்மீகம். நம்மை சுற்றியுள்ள இருளை கண்டு பயப்பட வேண்டாம். பழங்காலத்தில் இரவு நேரங்களில் வெளியில் செல்லும்போது ஒரு தீப்பந்தத்தை பற்ற வைத்து அதன் ஒளியில் செல்வார்கள். அன்றைய காலத்தில் டார்ச் கிடையாது, பணக்காரர்களிடம்தான் இருக்கும். 10-15 கிலோமீட்டர் கடப்பதற்கு கையில் 2 பந்தங்களை பற்ற வைத்து வீசி வீசி நடந்து செல்வார்கள். அதன் ஒளியில் ஒவ்வொரு இடங்களையும் சென்றடைவார்கள். அந்த காலத்தில் அப்படித்தான். அல்லாமல் இந்த சிறிய பந்தத்தை வைத்து எப்படி இத்தனை தூரத்தை கடப்பது என்று அவர்கள் நினைக்கவில்லை. அதுபோலவே நாமும் நம்முடைய மனம் என்கிற மெழுகுவத்தியில் நம்பிக்கை எனும் ஒளியை ஏற்றுவோம். இந்த சிறிய ஒளியின் மூலம் இருளை தாண்டுவது எப்படி என்று கவலை வேண்டாம். மெழுகுவத்தி எரிவதற்கேற்ப அதன் ஒளி கூடும். அந்த ஒளியில் நாம் இருட்டை கடந்து விடலாம். உலகில் 2 வகையான வறுமைகள் உள்ளன. அன்பில்லாததால் ஏற்படும் வறுமையும் உணவும் உறைவிடமும் கிடைக்காததால் ஏற்படும் வறுமையும். முதல் வகை வறுமையை நாம் நீக்க முயன்றால், அதாவது அன்பில்லாத நிலையை இல்லாமல் செய்தால், 2வது வகை வறுமையையும் நம்மால் முற்றிலும் நீக்கிவிட முடியும். அன்பிருக்கும் இடத்தில் கருணையும் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவவும் முடியும். ஆன்மீகத்தின் தொடக்கமும் கருணைதான், நிறைவும் கருணைதான். அதாவது நம்மீது ஏற்படும் கருணை அகந்தையை நீக்குவதே. அப்பொழுது நமக்கும் பிறருக்கும் இடையேயுள்ள வேறுபாடு மறைந்து பிறர் மீதும் கருணை தோன்றும். நமக்கு விவேகம் இருந்தால் கோபத்தை கூட அன்பாக மாற்ற முடியும். பொறுமை இருந்தால் சிந்தனையாளர்களாக முடியும். நாம் உணர்ச்சி பூர்வமானவர்களாக இருக்கிறோம். சொல் செயலாகிறது. சிந்தைக்கும் சொல்லிற்கும் இடையேயும் சொல்லிற்கும் செயலிற்கும் இடையேயும் இடைவெளி இல்லை. யாராவது நம்மிடம் உன் தோழி உன்னை பற்றி குறை கூறினாள் என்றால், நாம் நமது தோழியை கண்டால் உடனே கோபப்படுவோம். நாம் தோழியிடம் கேட்க வேண்டும், நீ இப்படி கூறினாயா? அவர் கூறுவதையும் கேட்கக்கூடிய பொறுமையான ஒரு மனது நமக்கு வேண்டும். அப்படி செய்யாமல் பிறர் வாக்கை கேட்டு அடித்தால் அல்லது திட்டினால் வாழ்நாள் முழுவதும் அவரிடமிருந்து அகலக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிவிடும். யாரையும் நாம் தவறாக எடை போட்டு விடக்கூடாது. ரோட்டில் நாம் வண்டி ஓட்டி செல்லும் போது ஒரு அறிவிப்பு பலகை தென்படுவதுண்டு. சாலை பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களது பொறுமைக்கும் ஒத்துழைப்பிற்கும் நன்றி. அதை காணும்போது நாம் வண்டியை மெதுவாக ஓட்டுவோம். ஒரு வரியில்தான் வண்டி போகும். ஆனாலும் நாம் மிகவும் பொறுமையுடனும் சாந்தமாகவும் வண்டி ஓட்டுவோம். இதுவே வேறு இடத்தில் இப்படி நடந்தால் ஏன் வண்டி நகர்வதில்லை என்று பதற்றம், கோபம் போன்றவை காரணமாக பொறுமை இழந்து விடுவோம். என்ன நடக்கிறது என்பதை அறிவதால் பொறுமையுடன் மெதுவாக பயணம் செய்ய முடிகிறது. நாம் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அறிவிப்பை கண்டால் பொறுமையாகவும் மெதுவாகவும் வண்டி ஓட்டுவோம். இப்படி நாம் மற்றவர்களுடன் பழகும் போதும் அவர்கள் நம்மை கோபப்படுத்த முயலலாம். நமக்கு பிடிக்காத செயல்களை செய்து நம்மை கோபப்படுத்தலாம். அப்பொழுது நமக்கு பொறுமை தேவை. அப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், அவர்களுக்குள்ளும் சாலை வேலை நடைபெறுகிறது என்று. அப்படியாக நம்மால் பொறுமையாக இருக்க முடியும்.